உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவைன் டிவி நேயர்களே. வார ராசி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் 25/5/2025 முதல் 31/5/2025 வரை இந்த வார ராசி பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த வாரத்தோட விசேஷ நாட்கள் 25/5/2025 ஞாயிற்றுக்கிழமை போகர் சித்தரோட ஜெயந்தி. மறக்காமல் அவர் வழிபாடு பண்ணுங்கள். பழனியில் ரொம்ப சிறப்பான முறையில் விசேஷம் நடக்கும். வாய்ப்புள்ளவங்க போய் கலந்துக்கோங்க. அதே போல் உங்கள் ஊரில் போகர் சித்தரோட படத்தை வச்சோ இல்லை அவர் உற்சவரை வச்சோ பூஜைகள் நடக்கும், பண்ணிக்கோங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். 26/5/2025 திங்கட்கிழமை சர்வ அமாவாசை. அமாவாசைனா தெரியும், நம்மளோட ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் தனகர்ஷண பரிகார பூஜைகள் நடக்கும். ஓகேவா? இந்த பரிகார ஹோமம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த ஹோமத்தில் கலந்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஹோமத்தில் இந்த மாதம் கலந்துக்கிறவங்களுக்கு ஒரு ஜாக்பாட்னு நான் சொல்லுவேன். உங்களோட நகை கடனை திருப்பி தரத்துக்கான ஒரு சிறப்பு பரிகார விஷயத்தை உங்களுக்கு நான் இலவசமாக கற்றுக் கொடுக்குறேன். நீங்கள் தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் எந்த பேங்கில் அடகு வச்சிங்களோ அந்த பேங்கோட ரெசிப்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அடகு வச்ச நகைக்கு ஒரு ரெசிப்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெசிப்டை ஒரு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. அந்த ஒரிஜினல் எடுத்துகிட்டு வரோன்னா அது ஒரு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு கொண்டு வாங்க கோயிலுக்கு. நான் உங்களுக்கு ஒரு சில மந்திரங்கள் கற்றுத்தரேன். அதை நீங்கள் வீட்டில் ரெகுலராக சொல்லிக்கிட்டு வாங்க. நான் எத்தனை நாள் என்ன மாதிரி பண்ணோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதை மட்டும் செஞ்சுடுங்க. உங்கள் நகை வீட்டுக்கு வந்துடும். அடவுக்கு வச்ச நகை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதை மீண்டும் அடவுக்கு போகாமல் வச்சுக்கிறதுக்கு ஒரு வழிபாடு முறை இருக்குது. அது நான் உங்களுக்கு கற்றுத்தரேன். எந்த ஒரு கட்டணமும் இல்லை. அமாவாசை பூஜை நம்ம இப்போ இரவில் பண்ணுறோங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சாயங்காலம் 6 மணிக்கு பூஜை ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? 26/5/2025 திங்கட்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு பூஜைகள் ஸ்டார்ட் ஆகுது. 6 மணிக்கெல்லாம் கோயிலில் இருக்கணும். ஓகேவா? வந்துடுங்க. உங்கள் நகை அடவு வச்ச நகை சீக்கிரம் திருப்பணும்னு ஆசை இருக்கிறவங்க கட்டாயம் உங்கள் நகை கடையோட ரெசிப்டோட ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு வந்துடுங்க. சரிங்களா? கட்டாயம் உங்கள் நகை கடனை திரும்ப வாங்கிடலாம். அது சூட்சம பரிகாரம். எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் இலவசமாக சொல்லித்தரோம். நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. நல்லா இருங்க. ஓகேவா? நல்லது. 28/5/2025 புதன்கிழமை சந்திர பகவான் தரிசனம். அக்னி நட்சத்திரம் முடியுது. எல்லாருக்கும் வெயிலோட தாக்கம் குறையும். இப்போவே நிறைய இடத்துல மழை பெய்யறதுனால தாக்கம் குறைஞ்சதை உணர்வீங்க. புரிஞ்சுக்கோங்க. 29/5/2025 வியாழக்கிழமை ரம்பா திருதியை. இந்த ரம்பா திருதியை ரொம்ப விசேஷம். திருமணம் ஆகாத பெண்கள் எல்லாமே இந்த ரம்பா திருதியை அன்னைக்கு வழிபாடு பண்ணிங்களா சீக்கிரம் திருமணம் நடக்கும். ரொம்ப விசேஷமான நாள். அன்னைக்கு உங்களை அம்பாலாக பாவிச்சு வழிபாடு பண்ணணும். ஓகேவா? அப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும். 30/5/2025 வெள்ளிக்கிழமை வளர்பிறை முதல் வெள்ளிக்கிழமை. ஓகேங்களா? வைகாசி மாதம் வளர்பிறை முதல் வெள்ளிக்கிழமை நம்மளோட ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் சாயங்காலம் 6 மணிக்கு 108 சங்கு அபிஷேகம் நடக்குது. இந்த சங்கு அபிஷேக தீர்த்தம் உங்களுக்கு வேணும்னா முன்பதிவு பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற நம்பருக்கு. ஓகேவா? சங்கு அபிஷேக தீர்த்தம் வேணும் அப்படின்னா, இந்த சங்கு அபிஷேக தீர்த்தம் எதற்கு பயன்படுது அப்படின்னா, உங்கள் இல்லத்தில் தெளிச்சிட்டிங்களாவே சர்வ மங்களமும் உண்டாகும். ஏன்னா மகாலட்சுமியோட தீர்த்தம் சங்கு அபிஷேக தீர்த்தம். சகலவித தோஷங்களும் நிவர்த்தியாகும். சகலவித கஷ்டங்களும் நிவர்த்தியாகும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். சங்கு அபிஷேகம் பண்ணாவே சந்தோஷம் அதிகரிக்கும். ஓகேவா? அப்படிப்பட்ட சங்கு தீர்த்தம் வேணும்னா எங்களுக்கு முன்பதிவு பண்ணிக்கோங்க. முதல் முறையாக பண்ணுறோம். மகாலட்சுமிக்கு ஸ்ரீ சுத்தம் பிராணம் பண்ணி படிச்சுட்டு முறையாக பூஜைகள் பண்ணி 108 சங்குக்கும் பூஜை பண்ணி சங்கு அபிஷேகம் நடக்குது. சங்கு அபிஷேக தீர்த்தம். ஓகேவா? நீங்கள் செய்யுங்க. மிகப்பெரிய புண்ணியங்கள் கிடைக்கும். மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும். சங்கு அபிஷேக தீர்த்தக்கூடிய உங்களுக்கு பச்சரிசியும் கொஞ்சம் வெல்லமும் கொடுத்துருவோம். அது கூட நீங்கள் செஞ்சு உங்கள் ஊரில் இருக்கிற அம்மனுக்கு சக்கரை பொங்கல் செய்யணும். அடுத்து வர சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை 2 நாளில் நீங்கள் செஞ்சிடணும். செஞ்சு தானம் பண்ணிடணும். ஓகேவா? அதை பண்ணுங்கள். இதை ரெகுலராக பண்ணிக்கிட்டு வாங்க. நிறையா மாற்றங்கள் நடக்கும். சரிங்களா? 31/5/2025 சனிக்கிழமை கமலமுனி சித்தரோட ஜெயந்தி. மறக்காமல் சித்தரை தரிசனம் பண்ணிக்கோங்க. நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். நன்மைகள் அதிகரிக்கும். திருமண தடை நீங்கள் சிறப்பான முறையில் பரிகாரங்கள் முடிஞ்சதுங்க. அதில் ஒரு சில ஃபோட்டோ மட்டும் காட்டுறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க.
மேன்மையான எண்ணம் கொண்ட மேசராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த வாரம் உங்கள் ராசியில் 2ஆம் இடத்துல சூரியன் புதன் இருப்பாங்க, 3ஆம் இடத்துல குரு இருப்பாங்க, 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பாங்க, 5ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 11ல் ராகுவும் 12ல் சனி பகவான் சுக்கிர பகவான் இருப்பாங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம்னா, சந்திர பகவான் உங்கள் ராசியிலேருந்து பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. நிறையா மாற்றங்கள், நன்மைகள், சந்தோஷங்கள் நிறைந்திருக்கிற ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. நன்மைகள் அதிகரிக்கும், சந்தோஷங்கள் அதிகரிக்கும், மகிழ்ச்சிகள் உண்டாகும், கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும், பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. சொந்தமாக தொழில் செய்யும் நண்பர்களுக்கு தொழில் அபிவிருத்தி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்ணு முன்னாடி தெரியும். நல்லதுகள் நடக்கும், பெரிய மனிதரோட நட்பு ஏற்படும், அதன் மூலிமா நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகுது. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ப்ரமோஷனும் நன்மையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். வேலை பளு குறையும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் நல்லதுகள் நடக்க ஆரம்பிக்கும். மங்களகாரியம் கைகூடும். மங்கள விஷயமாக குடும்பத்தில் பேசி முடிப்பீங்க. தடைப்பட்ட காரியம் தடை நிவர்த்தியாகி நல்லதுகள் நடக்கும். சொத்து வாங்குவீங்க. வேலை இல்லாதவங்களுக்கு வேலையும், சந்தோஷ செய்தி வீட்டுக்கு வரும். குழந்தை பாக்கி இல்லாத தம்பதிகள் குழந்தை பாக்கி கிடைக்கிறதுக்கான நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நன்மைகளை அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு சில காரியங்கள் தடையாகவும் ஸ்லோவாகவும் ஆகிட்டு இருக்குது. மிக விரைவில் அது தடை நிவர்த்தியாகி நல்லதுகள் நடக்கும். கன்னி பெண்கள், கன்னி பசங்களுக்கு திடீர் சந்தோஷ செய்திகள் வீட்டுக்கு வரும். நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். எதிர்பார்த்து காத்திருக்கலாம். மாணவருக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கிறத உணர்வீங்க. புக்ஸ் ஒரு சில பேர் பணம் கட்டி வாங்கியிருப்பீங்க, அது சம்மந்தமான முயற்சி எடுப்பீங்க. ஃபீஸ் சம்மந்தமான விஷயங்களுக்கெல்லாம் முன்னிருப்பாங்க. அதே போல் கல்லூரி படிக்கிறவங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம்லாம் ஈஸியாக இருக்கும். லீவ் நல்ல விதமாக பயன்படுத்துவீங்க. அடுத்த காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிருப்பீங்க. நல்ல செய்தி வீட்டுக்கு வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். இல்லத்து அரசிகளுக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் நிறையா நடக்கும். மகிழ்ச்சியான விஷயங்கள் நிறையா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து சொந்த பந்தங்கள் ஒன்று கூடி மகிழ்வீர்கள். பிரிந்த தம்பதிகள் ஒன்றிணைறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். நினைச்ச காரியங்கள் நினைத்தபடி நடக்கும். பல சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். குழந்தைங்களால் ஒரு சில அசௌகரியங்கள் நடக்கும். அவங்கள கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. குறிப்பாக நெருப்பு, தண்ணி விஷயங்களில் கவனம் தேவை. வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு வேலையில் நல்ல விதமான நடக்கும். நட்பால் நல்லது நடக்கும். நண்பர்கள் உதவியால் பிரச்சனைகளில் தீர்வுகள் கிடைக்கும். பண சிக்கல்கள் இருக்காது. குடும்பத்தில் சந்தோஷம் நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் அமாவாசை அன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலுக்கு மறக்காமல் வந்துட்டு போங்க. அமாவாசை அன்னைக்கு வரவங்களுக்கு வீட்டில் நல்லது நடக்கிறதுக்கான இந்த கிஃப்ட் பாக்ஸ் கிடைக்கும். மறக்காமல் வந்தீங்களா வாங்கிக்கலாம். இந்த மாதம் கலந்துக்கிறவங்களுக்கு ஒரு ஜாக்பாட்னு நான் சொல்லுவேன். உங்களோட நகை கடனை திருப்பி தரத்துக்கான ஒரு சிறப்பு பரிகார விஷயத்தை உங்களுக்கு நான் இலவசமாக கற்றுக் கொடுக்குறேன். 26/5/2025 திங்கட்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு பூஜைகள் ஸ்டார்ட் ஆகுது. 6 மணிக்கெல்லாம் கோயிலில் இருக்கணும். ஓகேவா? வந்துடுங்க. உங்கள் நகை அடவு கச்ச நகை சீக்கிரம் திருப்பணும்னு ஆசை இருக்கிறவங்க கட்டாயம் உங்கள் நகை கடையோட ரெசிப்டோட ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு வந்துடுங்க. சரிங்களா? கட்டாயம் உங்கள் நகை கடனை திரும்ப வாங்கிடலாம். அது சூட்சம பரிகாரம். எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் இலவசமாக சொல்லித்தரோம். நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. நல்லா இருங்க. ஓகேவா? நல்லது. அதிகம் உழைக்கும் எண்ணம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் சூரியன் புதன் இருப்பாங்க. 2ஆம் இடத்துல குரு பகவானும், 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும், 4ஆம் இடத்துல கேது பகவானும், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகுவும், 11ல் சனி சுக்கிரனும் இருப்பாங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, சந்திரபகவான் உங்கள் ராசிக்கு 12லேருந்து ஆரம்பிக்கிறனால சுப செலவுகள் வரும். சந்தோஷமாக செலவு பண்ணுங்கள், நல்லது நடக்கும். பணம் முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்பு வரும். தைரியமாக முதலீடு பண்ணுங்கள், லாபம் கிடைக்கும். தொழில் அபிவிருத்தி நடக்கும். குடும்பத்தில் சந்தோஷ நிகழ்வுகள் நடக்கும். மகிழ்ச்சியான விஷயம் நடக்கிறதுக்கான ஒரு முன்னேற்பாடுகள் நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க தொழில் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. அதுக்கான பணம் ஏற்பாடுகள் செஞ்சு முடிப்பேன். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். லாபம் அதிகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலையில் எதிர்பார்த்தபடி நிம்மதியும் சந்தோஷம் கிடைக்கும். சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் நல்லது நடக்கும். இளைய சகோதரன் சகோதரிக்குள்ள மட்டும் சின்ன சின்ன மன வருத்தங்கள் வரும். கொஞ்சம் அவங்ககிட்ட பேசி பழகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாளுங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு சொந்த பந்தங்களால் நல்லது நடக்கக்கூடிய வாரம் இருக்குது. சொந்தங்கள் ஒன்று கூடுவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான விஷயம் பேசி முடிப்பீங்க. நல்ல காரியங்கள் தொடங்குவீங்க. அதன் மூலிமா நல்லது நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் சொத்து சேர்க்கை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. விசா சம்மந்தமான முடிவுகள் எடுப்பீங்க. க்ரீன் கார்டுக்கு ஏதாவது அப்ளை பண்ணிங்களா ஈஸியாக கிடைக்கும். அதுக்கான முயற்சி எடுங்க, நல்லது நடக்கும். கடன் நிவர்த்திக்கான வழி கிடைக்கும். நல்ல ஒரு வழி கிடைக்கும். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு நல்ல விதமான ஒரு வாய்ப்பு உருவாகுது. லாபகரமான ஒரு விஷயம் நடக்கும். அதை எதிர்பார்த்து காத்துருங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு உங்களோட மூத்த சகோதரன் சகோதரி திருமணம் பண்ண உறவு முறையில் சொல்லி நீங்கள் வரன் தேடி பாருங்கள். நல்ல வர்ணமையும் வாழ்த்துக்கள். மாணவருக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். நல்ல பேர் எடுப்பீங்க. நல்லது நடக்கும். நல்ல ஸ்கூலை செலக்ட் பண்ணுவீங்க. ஸ்கூல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. புக்ஸு இந்த மாதிரி விஷயம் கொடுக்கறதுக்கான கால் ஃபோர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான ஏற்பாடுலாம் நடந்துகிட்ருக்கும்.
தைரியமாக போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க, நல்லது நடக்கும். இல்லத்து அரசிகளுக்கு சொந்த பந்தங்கள் ஒன்று கூட மகிழக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் நல்ல செய்திகள் வீட்டுக்கு வரும், மங்களகரமான காரியங்கள் கைகூடி வரும், குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும், மன நிம்மதி மன சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு பல மாற்றங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், அதன் மூலயமா ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலையில் உங்களோட ஃப்ரெண்டோட ஒத்துழைப்பால் நல்லது நடக்கும். ஒரு பெரிய சிக்கலில் இருக்கீங்க, அதுலேருந்து வெளிவரதுக்கான வழி தெரியாமல் இருந்தீங்க, இந்த வாரம் அதுக்கான வழி கிடைக்கும், நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும், கவலைப்பட தேவையில்லை. நல்லவங்க உங்களுக்கு துணை புரிகிறாங்க, பாதுகாப்பாக இருந்துக்கோங்க. குறிப்பாக வண்டி வாகனத்தில் போகும்போது கவனம் தேவை. ஆடு மாடு வகையில் பிரச்சனைகள் வரும், நாய் இந்த மாதிரி உங்களுக்கு தொல்லைகள் பண்ணலாம். பைரவர் வழிபாடு பண்ணிங்களா ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும், அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அமாவாசை அன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலுக்கு மறக்காமல் வந்துட்டு போங்க. அமாவாசை அன்னைக்கு வரவங்களுக்கு வீட்டில் நல்லது நடக்கிறதுக்கான இந்த கிஃப்ட் பாக்ஸ் கிடைக்கும், மறக்காமல் வந்தீங்களா வாங்கிக்கலாம். இந்த மாதம் கலந்துக்கிறவங்களுக்கு ஒரு ஜாக்பாட்னு நான் சொல்லுவேன். உங்களோட நகை கடனை திருப்பி தரத்துக்கான ஒரு சிறப்பு பரிகார விஷயத்தை உங்களுக்கு நான் இலவசமாக கற்றுக் கொடுக்குறேன். 26/5/2025 திங்கட்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு பூஜைகள் ஸ்டார்ட் ஆகுது. 6 மணிக்கெல்லாம் கோயிலில் இருக்கணும், ஓகேவா? வந்துடுங்க. உங்கள் நகை அடவு கச்ச நகை சீக்கிரம் திருப்பணும்னு ஆசை இருக்கிறவங்க கட்டாயம் உங்கள் நகை கடையோட ரெசிப்டோட ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு வந்துடுங்க, சரிங்களா? கட்டாயம் உங்கள் நகை கடனை திரும்ப வாங்கிடலாம். அது சூட்சம பரிகாரம், எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் இலவசமாக சொல்லித்தரோம். நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க, நல்லா இருங்க, ஓகேவா? நல்லது. மிகுந்த அறிவாற்றலுடைய மிதுன ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் குரு இருப்பார், 2ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பாங்க, 3ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகுவும், 10ஆம் இடத்துல சனி பகவான் சுக்கிர பகவான் இருப்பாங்க. 12ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் புதனும் இருப்பாங்க. ராசிநாதன் 12 இருக்கிறனால செலவுகளுக்கு அதிகமாக இருக்கும், பார்த்து சிக்கனமாக செலவு பண்ணிக்கலாம், நல்லது நடக்கும். தந்தையோட குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களோட உடல் நலத்தை பார்த்துக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு 10 கூட வந்து லக்னத்திலே இருக்கிறனால தொழில் ரீதியான செலவும் வேலையாட்கள் மூலிமா பிரச்சனையும் வரும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வாக்குவாதம் ஈடுபடாதீங்க, பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரம் குருச்சந்திர யோகமும் சந்திரமங்கல யோகமும் வருகிறது. அது உங்களுக்கு நிறையா நல்லது ஏற்படுத்தி கொடுக்கும், மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் இருக்கிறதுனால வேலை செய்கிறவங்ககிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு சலுகைகள் கொடுங்க, இல்லை அதில் ஏதாவது புதிய ஆட்களை ஆட் பண்ணுங்கள், பழைய ஆட்களை மாற்றிங்க, அதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அது சம்மந்தமான முடிவெடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேறொரு கம்பெனிக்கு போகாமல் இருக்கிறதுல பிரச்சனையாக இருக்கும், நண்பர்களே உங்களுக்கு எதிராக மாறுவாங்க, உங்களை பற்றின கம்ப்ளைண்ட்டுகள் சொல்லிட்டு போவோம், பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை, பார்த்து நடந்துக்கோங்க. உங்களோட சீனியரும் உங்களுக்கு எதிராக இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும், இல்லைனா புதிய வேலைக்கான முயற்சி எடுங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் விரைய செலவு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இருக்குது, அதனால் ரொம்ப கவனமாக இல்லைங்க. பணம் பெரிய முதலீடு எதுவும் பண்ண வேண்டாம், கொஞ்சம் பொறுத்து பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. பண விஷயத்தில் கவனம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. அதே போல் குடும்பத்தில் திடீர் மங்களகாரி கைகூடும், அதுக்கு தாம் தூம் செலவு பண்ண தேவையில்ல, சிக்கனமாக செலவு பண்ணுறதுக்கான என்ன வழியும் அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, அதுதான் நல்லது. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு நன்மையான ஒரு விஷயம் நடக்க போகுது, அது நண்பர் மூலிமா அதை பயன்படுத்திக்கோங்க. கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு திருமண அமைப்பாளர் மூலிமா நல்லா வரம் அமைக்கிறது இந்த வாரம் பயன்படுத்திக்கோங்க. மாணவ மாணவர்களுக்கு நல்ல ஸ்கூல் நல்ல காலேஜுக்கான முயற்சி எடுத்திங்கன்னா நல்லது நடக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. இந்த வாரம் சுப செலவு, அதனால் புக்ஸு வாங்குறது யூனிஃபார்ம் வாங்குறது அதுக்கான பண முதலீடுகள் பண்ணுங்கள், நல்லது நடக்கும். இல்லை அதுக்கான பணம் எடுத்து வைங்க, உங்களுக்கு நன்மையில் முடியும், அதுக்கான தடைகள் வராது. இல்லத்தரசிகளுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் ஒரு சில குழப்பமான சூழ்நிலை ஏற்படும், கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே வாக்குவாதம் வரும், விட்டு கொடுத்து போங்க, நல்லதுகள் நடக்கும். தேவையில்லாமல் குழப்பங்கள் வேண்டாம், தெளிவாக இருந்துக்கிட்டீங்கன்னா நல்லது, ஏன்னா குரு உங்கள் கூட இருக்கிறதுனால நல்லது. அதே போல் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்கள் வயதானவங்களோட ஹெல்த் விஷயத்தில் கவனம் எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம், இல்லைனா பிரச்சனைகள் வரும். அதே போல் உறவுக்குள்ளே பகை விரோதம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, அவங்கக்கிட்ட பேசும்போது பழகும்போது ஜாக்கிரதையாக இருந்துட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் சனி இருக்கனால ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும், நீங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்ய இடத்துல பிரச்சனைகள் வரப்போகுது, பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. வீண் பழி வீண் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. உங்களை பற்றின குற்றங்கள் சொல்கிறதுக்கான பேர் நிறையா இருக்காங்க, அவங்கக்கிட்ட மீண்டு வரதுக்கான வழி ஒரே வழிபாடு தான், நான் நல்லவங்க அப்படின்னு உங்கள் மனசுக்கு தெரியுது இல்லையா, அதை அப்படியே ஆழமாக நம்புங்க. உங்களை எல்லாம் போட்டு குழப்போங்க, அதில் நீங்கள் மாட்டிக்காதீங்க. தெளிவாக இருந்தீங்களா நல்லது நடக்கும். அதேமாரி குழப்பம் தான், அருகாமை இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வாங்க, மனமாற்றங்கள் கொடுக்கும். இந்த வாரத்தில் 2 சித்தர்களோட ஜெயந்தி வருகிறது, அதனால் சித்தர்களோட கோயில்களுக்கு போயிட்டு வாங்க, இன்னும் கொஞ்சம் மன தெளிவுகள் கிடைக்கும், நன்மை அதிகரிக்கும். அமாவாசை அன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலுக்கு மறக்காமல் வந்துட்டு போங்க. அமாவாசை அன்னைக்கு வரவங்களுக்கு வீட்டில்
நல்லது நடக்கிறதுக்கான இந்த கிஃப்ட் பாக்ஸ் கிடைக்கும். மறக்காமல் வந்தீங்களா வாங்கிக்கலாம். இந்த மாதம் கலந்துக்கிறவங்களுக்கு ஒரு ஜாக்பாட்னு நான் சொல்லுவேன். உங்களோட நகை கடனை திருப்பி தரத்துக்கான ஒரு சிறப்பு பரிகார விஷயத்தை உங்களுக்கு நான் இலவசமாக கற்றுக் கொடுக்குறேன். 26/5/2025 திங்கட்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு பூஜைகள் ஸ்டார்ட் ஆகுது. 6 மணிக்கெல்லாம் கோயிலில் இருக்கணும். ஓகேவா? வந்துடுங்க. உங்கள் நகை அடவு கச்ச நகை சீக்கிரம் திருப்பணும்னு ஆசை இருக்கிறவங்க கட்டாயம் உங்கள் நகை கடையோட ரெசிப்டோட ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு வந்துடுங்க. சரிங்களா? கட்டாயம் உங்கள் நகை கடனை திரும்ப வாங்கிடலாம். அது சூட்சம பரிகாரம். எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் இலவசமாக சொல்லித்தரோம். நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. நல்லா இருங்க. ஓகேவா? நல்லது. கடமையை கரெக்டாக செய்யும் கடகராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் இருப்பார். 2ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பார். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவானும் சுக்கிரனும் இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன் புதனும் 12ஆம் இடத்துல குருவும் இருப்பாங்க. குரு 12ஆம் இடத்துல இருக்கார். அதனால் நீங்கள் ஆலோசனை கேட்டு பண்ணுறது எப்போவுமே நல்லது. இந்த வருஷம் முழுசும் நீங்கள் யார்ட்டையாவது ஆலோசனை கேட்டு பண்ணால் தான் உங்களால் சமாளிக்க முடியுங்கிறது மனசில் ஆரம்பத்திலே வச்சுக்கோங்க. அதுதான் நல்லது. சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 10, 11, 12 ஜென்மம் வரைக்கும் வராரு. இந்த வாரம் சராசரியான ஒரு வாரமாக போகும். நிம்மதி சந்தோஷம் கொடுக்கும். பல அதிசயத்தக்கன ஒரு நல்ல விஷயம் நடக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் தொழில் ரீதியான மாற்றங்கள் கொடுக்கும். தொழில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும். சரியாக பயன்படுத்திக்கோங்க. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பெறக்கூடிய வாரமாக மாறப்போகுது. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் எடுக்கும் முயற்சிகளை வெற்றிகள் கிடைக்கும். மன நிம்மதி மன சந்தோஷம் கொடுக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு மட்டும் சிறு சிறு விரோதம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்யோன்யம் குறையும். பார்த்து கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். மாற்று கருத்து இல்லை. இந்த வாரம் தந்தையோட உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க. அவருக்கு சின்ன சின்ன அசௌகரியங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்கிறது புரிஞ்சுக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கனவுகள் நிச்சயமாகும். பட்ட உழைப்புக்கு நிச்சயம் பலன் உண்டு. கன்னி கன்னி பசங்களுக்கு தந்தை வழி உறவின் மூலமாக வரம் தேடுங்க. நல்ல வரணம் அமையும். மாணவ மாணவருக்கு முன்னேற்றமான பாதைகள் தெரியும். நல்லது நடக்கும். இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் பல குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். பட்ட கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும். கடன் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். அதன் மூலிமா நன்மைகள் அதிகரிக்கும். உங்களோட மதிப்பு மரியாதை உயரும். உங்களோட சொல்வாக்கும் செல்வாக்கும் உயரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் மாறுகிறது. மீண்டும் பழைய கெத்தோடு இருப்பீங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அந்த கெத்தை விட மாட்டேங்குது தானே, அதுதான் கடகங்கிறது. உங்களுக்கு அது திரும்ப கிடைக்கும். மன சந்தோஷமும் அதீத நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாரமாக மாறப்போகுது. பயன்படுத்திக்கோங்க. இந்த வாரம் குழந்தைங்களோட ஹெல்த் விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. குழந்தைங்களை வெளியில் விளையாடுறதுக்கு விடுங்க. ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. நெருப்பில் தண்ணியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இடங்களுக்கு ஜாக்கிரதையாக இல்லைங்க. சமையல் அறைக்கு தயவு செஞ்சு குழந்தைங்களை அதிகம் அனுப்பாதீங்க. நீங்களே கூட சமையல் செய்யும்போது அடிக்கடி காயம் ஏற்படும். பார்த்து ஜாக்கிரதையாக செய்யுங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல நன்மைகள் நடக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றிகளுக்கும். வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்தாலும் உங்கள்கிட்ட வாங்கினவங்க உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை திருப்பி கிடைச்சிரும். நல்லது நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. அமாவாசை அன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலுக்கு மறக்காமல் வந்துட்டு போங்க. அமாவாசை அன்னைக்கு வர்றவங்களுக்கு வீட்டில் நல்லது நடக்கிறதுக்கான இந்த கிஃப்ட் பாக்ஸ் கிடைக்கும். மறக்காமல் வந்தீங்களா வாங்கிக்கலாம். இந்த மாதம் கலந்துக்கிறவங்களுக்கு ஒரு ஜாக்பாட்னு நான் சொல்லுவேன். உங்களோட நகை கடனை திருப்பி தரத்துக்கான ஒரு சிறப்பு பரிகார விஷயத்தை உங்களுக்கு நான் இலவசமாக கற்றுக் கொடுக்குறேன். 26/5/2025 திங்கட்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு பூஜைகள் ஸ்டார்ட் ஆகுது. 6 மணிக்கெல்லாம் கோயிலில் இருக்கணும். ஓகேவா? வந்துடுங்க. உங்கள் நகை அடவு கச்ச நகை சீக்கிரம் திருப்பணும்னு ஆசை இருக்கிறவங்க கட்டாயம் உங்கள் நகை கடையோட ரெசிப்டோட ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு வந்துடுங்க. சரிங்களா? கட்டாயம் உங்கள் நகை கடனை திரும்ப வாங்கிடலாம். அது சூட்சம பரிகாரம். எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் இலவசமாக சொல்லித்தரோம். நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. நல்லா இருங்க. ஓகேவா? நல்லது. சிறப்பான எண்ணம் கொண்ட சிம்மராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் கேது பகவான் இருப்பார். 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பார். 8ஆம் இடத்துல சனி சுக்கிரன் அஷ்டம சனி நடந்துட்டு இருக்குது. 10ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருப்பாங்க. 11ல் குரு இருப்பாங்க. 12ல் செவ்வாய் பகவான் இருப்பார். இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம்னா சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். நிம்மதி சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும். போன வாரம் சந்திராஷ்டமனால ஒரு சில கஷ்டங்கள் இருந்தது. இப்போ அதை நிவர்த்தி ஆச்சு. நல்லது நடக்கும். அஷ்டம சனி பகவானால் பிரச்சனை உண்டு தான். அதனால் 3 சொட்டை நல்லெண்ணெய் உச்ச நிலையில் வச்சுட்டிங்களா நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும். மறக்காமல் அதை செஞ்சுக்குவாங்க. யாரெல்லாம் 3 சொட்டை நல்லெண்ணெய் வைக்கிறீங்களோ அவங்க மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் தெரியும் இத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க நம்மளோட பேச்சை கேட்டு அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த ஒரு ஆசை தான், வேறு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக பண்ணுங்கள். இதை செஞ்சீங்களாவே நட்புக்குள்ளே இருக்கிற விரோதம் இதாகும். இல்லைன்னா உங்களோட நண்பரே துரோகியாக மாறுவாங்க. அதன் மூலிமா பிரச்சனை வரும். உங்களோட ரகசியங்கள் வெளியே வரும். ஆண் நண்பராக இருந்தாலும் சரி பெண் நண்பராக சரி உங்களுக்கு எதிரியாக மாறிடுவாங்க. அது வராமல் இருக்கணும்னா 3 சொட்டை நல்லெண்ணெய் வச்சுக்கோங்க. உங்கள் நல்லதுக்காக சொல்கிறேன். இல்லைனா கஷ்டம் கண்டிப்பாக அனுபவிச்சு தான் ஆகணும். நான் சாம்பம் இல்லைங்க, இருக்கிற பிரச்சனையை நான் சொல்கிறேன், தீர்வு சொல்கிறேன்.
ஓகேவா? தீர்வு சொல்லணும் இல்லையா? எனக்குமே நோயை சொல்கிறோம், மருந்து சொன்னால் தான் நல்ல ஒரு வைத்தியர்னு அர்த்தம். அதே போல் பிரச்சனையை சொல்கிறோம், தீர்வு சொல்லணும். என்னை பொறுத்தவரைக்கும் தீர்வு இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. அதே போல் தந்தை பெரியவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க, ரொம்ப நல்லது. உங்களோட சகோதரன் சகோதரி உங்களுக்கு எதிராக இருக்கிறத பார்த்துக்கோங்க, அவங்கக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, நல்லதுகள் நடக்கும். நீங்கள் எவ்வளோ தான் செஞ்சாலும் அவங்க அதை யோசிக்க மாட்டாங்க. இருந்தாலும் உங்கள்கிட்ட இன்னும் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இல்லைங்க, கோவப்படாதீங்க. அதுதான் உங்கள் எதிரி, அதை படாமட்டால் நல்லது நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு 10ஆம் இடத்துல சூரியன் புதன் நமக்கு நல்லது. வருமானம் உயர்வு உண்டு, திடீர் நன்மைகள் நடக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. லோன் ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடைக்கும், கடன் பிரச்சனை தீரும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம், நல்ல செய்திகள் வீட்டுக்கு வரும், நன்மை நடக்கக்கூடிய வாரமாக இருக்குது. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் உடம்பு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். தேவையில்லாத சிக்கல் வரணும். விநாயகர் வழிபாடு கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. குறிப்பாக வலம்புரி விநாயகர் இருந்தார்னா அவரை ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களோட கஷ்டங்கள் ஓரளவுக்கு மாறுறதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் சிம்ம ராசி அப்படிங்கிறதுனால கட்டாயம் வலம்புரி விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றிட்டு வாங்க. வாரம் ஞாயிற்றுக்கிழமை இல்லை உங்களுக்கு நீங்கள் எந்த கிழமையில் போகிறீங்களோ அந்த கிழமையில் போய் 3 அருங்கம்புல் 3 குடம் தண்ணி, அதாவது 3 சொம்பு தண்ணி அவர் மேலே ஊற்றிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு எப்போதைக்கு இந்த 1.5 வருஷத்துக்கு கஷ்டம் வராது. இதை மட்டும் செஞ்சு பாருங்கள், மன சந்தோஷங்கள் அதிகரிக்கும். நான் சொன்ன பரிகாரங்கிறது 1.5 வருஷத்துக்கு. ஏன்னா கேது உங்கள் கூட தான் இருக்க போகிறது, அதனால தான் 18 மாதத்துக்கு அமைதியாக இருக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், மாற்றம் வரும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு காரிய தடை ஏற்படுகிறது, கடுமையாக முயற்சி பண்ணுங்கள், நல்லதுகள் நடக்கும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு காதல் வெற்றி அடையும், நல்லது நடக்கும். மாணவருக்கு படிப்பில் இருந்த சிக்கல்கள் நீங்கி நல்லது செய்தி வரும். நல்ல ஸ்கூல் நல்ல கல்லூரிகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. இல்லத்தரசிகளுக்கு தந்தை வழி உறவினால நல்லது நடக்கக்கூடிய வாரம். உங்களோட சகோதரன் சகோதரியால் பிரச்சனைகள் வரும், கவனமாக இருந்துக்கோங்க. கோபத்தை குறைச்சிங்களா நல்லது. இந்த வாரம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நடக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. நல்லது அதிகரிக்கக்கூடிய வாரமாக மாறப்போகுது. வேலைக்கு செல்லும் சகோதரி வேலை செய்கிற இடத்துல நன்மை நடக்கும். ஒரு சில அரசாங்க வேலை சம்பந்தமாக முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கான நபர்கள் இந்த வாரம் அவர் மூலிமா மீட் பண்ணுங்கள், ஒரு நல்ல தகவல் கிடைக்கும், அந்த பயன்படுத்திக்கோங்க. நன்மை அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. அமாவாசை அன்னைக்கு ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலுக்கு மறக்காமல் வந்துட்டு போங்க. அமாவாசை அன்னைக்கு வரவங்களுக்கு வீட்டில் நல்லது நடக்கிறதுக்கான இந்த கிஃப்ட் பாக்ஸ் கிடைக்கும், மறக்காமல் வந்தீங்களா வாங்கிக்கலாம். இந்த மாதம் கலந்துக்கிறவங்களுக்கு ஒரு ஜாக்பாட்னு நான் சொல்லுவேன். உங்களோட நகை கடனை திருப்பி தரத்துக்கான ஒரு சிறப்பு பரிகார விஷயத்தை உங்களுக்கு நான் இலவசமாக கற்றுக் கொடுக்குறேன். 26/5/2025 திங்கட்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு பூஜைகள் ஸ்டார்ட் ஆகுது. 6 மணிக்கெல்லாம் கோயிலில் இருக்கணும், ஓகேவா? வந்துடுங்க. உங்கள் நகை அடவு கச்ச நகை சீக்கிரம் திருப்பணும்னு ஆசை இருக்கிறவங்க கட்டாயம் உங்கள் நகை கடையோட ரெசிப்டோட ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு வந்துடுங்க, சரிங்களா? கட்டாயம் உங்கள் நகை கடனை திரும்ப வாங்கிடலாம். அது சூட்சம பரிகாரம், எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் இலவசமாக சொல்லித்தரோம். நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க, நல்லா இருங்க, ஓகேவா? நல்லது. கன்னியமான எண்ணம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவானும் 7ஆம் இடத்துல சனி பகவானும் சுக்கிர பகவானும் இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் புதன் இருப்பாங்க. 10ஆம் இடத்துல குரு, 11ல் செவ்வாய் இருப்பாங்க. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டம வாரம். 25ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி பகல் 1:40 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகளை கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நிச்சயமாக நற்பலன்கள் கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இந்த வாரம் உங்களுக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால பண விஷயத்தில் கொஞ்சம் கராராக இருந்துக்கோங்க, ரொம்ப நல்லது. 7ஆம் இடத்துல சுக்கிரனும் சனி இருந்தால் நண்பர் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க, ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு சிக்கலை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. 6ஆம் இடத்துல இருக்கிறதாக உங்கள் எதிரியை வெளில வச்சிரும், காட்டி கொடுத்துரும். அதனால் நீங்கள் தெளிவாக இருந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கணும், தொழில் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய வாரம். தொழிலில் நன்மை அதிகரிக்கும். குறிப்பாக 28ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே ஒரு பெரிய அமௌண்ட் கைக்கு வரும், அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. வேலைக்கு சில நண்பர்களுக்கு இந்த வாரம் தொழில் வேலை சம்பந்தமான நல்ல வாய்ப்பை உருவாக்கி தராரு. நீங்கள் செய்கிற வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் 11ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பகவான் நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் சந்திரன் ஆட்சி பெறதுனால நீச்சம் பங்கம் ராஜயோகம் பெறுகிறது, அதனால் நன்மைகள் அதிகரிக்கும். 30ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதிக்குள்ளே ஒரு பெரிய அமௌண்ட் உங்கள் கைக்கு வரும், அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. குறிப்பாக அந்த அமௌண்ட்டை வச்சு சொத்து வாங்கலாம், குடும்பத்தில் மங்கள காரியங்கள் நடத்தி வைக்கலாம், நல்லது நடக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடுகளுக்கான பயன்படுத்திக்கோங்க. பல கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். குடும்பத்தில் மங்கள காரியங்களும் சந்தோஷ செய்தி வரும். குழந்தை பாக்கிய சம்பந்தமான ஒரு சந்தோஷ செய்தி வீட்டுக்கு வரும், பயன்படுத்திக்கோங்க. குடும்பத்தில் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு நன்மை அதிகரிக்கக்கூடிய வாரம். திடீர் வாய்ப்புகள் உருவாகி சந்தோஷத்தை கொடுக்கும். கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு காதல் வெற்றி அடையும்,
அம்மா வகை சொந்தத்தில் வரன் அமைச்சிங்களா ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். அவங்கள அழைச்சிட்டு போய் வரன் தேடினீங்கன்னா சீக்கிரம் வரன் அமையும். மாணவ மாணவருக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும், நல்லதுகள் நடக்கும். ஒரு ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கலாங்கிற எண்ணம் உருவாக்கி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான மென்டாலிட்டிக்கு அவங்க வந்துடுவாங்க. அந்த மாதிரியான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். நான் சொல்கிறது வந்து இப்போ ஸ்கூல் கோயம்புத்தூர்லாம் பார்த்திங்களா, பிஜியெல்லாம் பார்த்திங்களா ஆஃப் டே தான் காலேஜ் இருக்கும், ஆஃப் டே ஃப்ரீயாக தான் இருக்கும். அந்த ஆஃப் டே ஒர்க் பண்ண போவாங்க நிறைய பேர். அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. நான் எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன், மற்ற ஊரில் எப்படியோ அப்படி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உடனே என்னடா ஒரு மட்டும் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இல்லத்து அரசுகளுக்கு இந்த வாரம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நிம்மதியான விஷயங்கள் நடக்கும். சந்தோஷமான தகவல்கள் வீட்டுக்கு வரும். மகிழ்ச்சியாக இருப்பீங்க, ஒன்று கூடி மகிழ்வீர்கள். தேவையில்லாத சிக்கல்கள் நீங்கும். நண்பர்கள் வகையில் கொஞ்சம் எச்சரிக்கையாளுங்க. அவங்களே உங்களுக்கு எதிராக மாறுவாங்க. இந்த வாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். குறிப்பாக குடும்ப விஷயங்களை வெளியில் சொல்லாமல் இருந்துட்டிங்களாவே நல்லது நடக்குங்கிறது புரிஞ்சுக்கோங்க. இந்த வாரத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான ஒரு அச்சாரமாக நடக்கும். பண தேவைகள் பூர்த்தியாகும். உடல் ஆரோக்கியத்துக்கு இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க, நன்மை அதிகரிக்கும். உணவு கட்டுப்பாடு தேவை. அதிகமாக அதாவது கட்டுப்பாடு இல்லாமல் நிறையா சாப்பிட்றாதீங்க, அது உங்களுக்கு தான் ப்ராப்ளம். வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதன் மூலிமா லாபகரமான ஒரு விஷயம் நடக்கும். தங்க நகை வீட்டுக்கு வரும். அதன் மூலிமா சந்தோஷம் கிடைக்கும். அமாவாசை அன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலுக்கு மறக்காமல் வந்துட்டு போங்க. அமாவாசை அன்னைக்கு வரவங்களுக்கு வீட்டில் நல்லது நடக்கிறதுக்கான இந்த கிஃப்ட் பாக்ஸ் கிடைக்கும். மறக்காமல் வந்தீங்களா வாங்கிக்கலாம். இந்த மாதம் கலந்துக்கிறவங்களுக்கு ஒரு ஜாக்பாட்னு நான் சொல்லுவேன். உங்களோட நகை கடனை திருப்பி தரத்துக்கான ஒரு சிறப்பு பரிகார விஷயத்தை உங்களுக்கு நான் இலவசமாக கற்றுக் கொடுக்குறேன். 26/5/2025 திங்கட்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு பூஜைகள் ஸ்டார்ட் ஆகுது. 6 மணிக்கெல்லாம் கோயிலில் இருக்கணும். ஓகேவா? வந்துடுங்க. உங்கள் நகை அடவு கச்ச நகை சீக்கிரம் திருப்பணும்னு ஆசை இருக்கிறவங்க கட்டாயம் உங்கள் நகை கடையோட ரெசிப்டோட ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு வந்துடுங்க. சரிங்களா? கட்டாயம் உங்கள் நகை கடனை திரும்ப வாங்கிடலாம். அது சூட்சம பரிகாரம், எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் இலவசமாக சொல்லித்தரோம். நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. நல்லா இருங்க. ஓகேவா? நல்லது. துடிப்பும் நேர்மையும் உள்ள துளாராசி நேயர்களே, இந்த வாரம் தரும் நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகுவும், 6ஆம் இடத்துல சுக்கிரன் சனி பகவான் இருப்பாங்க, 8ஆம் இடத்துல சூரியன் புதன் இருப்பாங்க, 9ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பார், 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பார், 11ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பாங்க. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டம வாரம். 26ஆம் தேதி பகல் 1:40 முதல் 28ஆம் தேதி பகல் 1:35 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகளை கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். இந்த வாரம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிர பகவான் அடுத்த வாரம் கிளம்புறாரு. கிளம்புறதுக்குள்ள ஒரு நன்மையை செஞ்சுட்டு போவார். அதை எதிர்பார்த்து காத்துருங்க. பல கஷ்டங்களுக்கு தீர்வு கொடுத்துட்டு போயிடுவார். பிரச்சனைகள் வராது. நன்மைகள் அதிகரிக்கிறதுல மாற்று கருத்தல்ல. 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வகையில் கோபதாபங்களை உருவாக்கிட்டு இருப்பார். குழந்தைகள் அன்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அவங்களை வெளியிடங்களுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வருவீங்க. அதுக்கான ஒரு முக்கியமான வாரமாக இந்த வாரம் அமையும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு 10ஆம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் இந்த வாரத்தில் இணைய போகிறாங்க. அதனால் அதிகமான நன்மைகள் நடக்கும். எதிர்பாராத சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வாரமாக மாறப்போகுது. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம். திடீர் நன்மைகள் நடக்கும். கடன் பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும். எதிர்பாராத பண வரவு நிச்சயம் உண்டு. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் மன நிம்மதியும் மன சந்தோஷமும் கொடுக்கும். குரு பார்வையால் பெரிய மாற்றங்கள் நடக்கும். தடைப்பட்ட காரியங்கள் தடையில்லாமல் இருக்கும். கோர்ட்டு கேஸ் வழக்கெல்லாம் விடுதலைகள் கிடைக்கும். நன்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. பிரிந்த தம்பதிகள் இணையறதுக்கான வழி பிறக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள் தடையாக இருந்தாலும் தடை நிவர்த்தி ஆகிறதுக்கான வழி கண்டுபிடிச்சிடுங்க. அந்த பூஜையை பண்ணிங்கன்னா நல்லது நடக்கும். கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு வெளியிடங்கள்லேருந்து தான் வர்ணம் அமைகிறது. அதுக்கான முயற்சி எடுங்க. நிச்சயம் நல்ல வர்ணம் அமையும். வாழ்த்துக்கள். மாணவ மாணவிக்கு தூர தேசம் சென்று படிக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகுது. அது சம்மந்தமான முயற்சி எடுங்க. நல்லது நடக்கும். இல்லத்தரசிகளுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமிக்கனால அப்பா கூட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்பா வகை சொந்தக்காரங்களுக்கும் உங்களுக்கு இந்த வாரம் ஆகாது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லதுகள் நடக்கும். இல்லைனா உங்களுக்கு அவப்பேர் வந்துடும். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க. இல்லைனா மன வருத்தம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இந்த வாரம் குடும்பத்தில் பிரிவினை பகை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். இல்லைனா கண்டிப்பாக ஒரு பெரிய சிக்கல் உங்களுக்காக காத்திருக்குது. கவனம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரருக்கு ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் இருக்கும். இருக்கிற வேலையில் பிரச்சனை ஏற்படும். புதிய வேலை தேடிக்கிறது நல்லது. இருக்கிற வேலையில் கண்டிப்பாக பாதிப்படுறதுக்கான வாய்ப்பு 90% உண்டு. அதனால் கவனம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். அமாவாசை அன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலுக்கு மறக்காமல் வந்துட்டு போங்க. அமாவாசை அன்னைக்கு வரவங்களுக்கு வீட்டில் நல்லது நடக்கிறதுக்கான இந்த கிஃப்ட் பாக்ஸ் கிடைக்கும். மறக்காமல் வந்தீங்களா வாங்கிக்கலாம். இந்த மாதம் கலந்துக்கிறவங்களுக்கு ஒரு ஜாக்பாட்னு நான் சொல்லுவேன். உங்களோட நகை கடனை திருப்பி தரத்துக்கான ஒரு சிறப்பு பரிகார விஷயத்தை உங்களுக்கு நான் இலவசமாக கற்றுக் கொடுக்குறேன். 26/5/2025 திங்கட்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு பூஜைகள் ஸ்டார்ட் ஆகுது. 6 மணிக்கெல்லாம் கோயிலில் இருக்கணும். ஓகேவா? வந்துடுங்க.
உங்கள் நகை அடவு வச்ச நகை சீக்கிரம் திருப்பணும்னு ஆசை இருக்கிறவங்க கட்டாயம் உங்கள் நகை கடையோட ரெசிப்டோட ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு வந்துடுங்க. சரிங்களா? கட்டாயம் உங்கள் நகை கடனை திரும்ப வாங்கிடலாம். அது சூட்சம பரிகாரம், எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் இலவசமாக சொல்லித்தரோம். நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க, நல்லா இருங்க. ஓகேவா? நல்லது. விவேகமான எண்ணம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவான், 5ஆம் இடத்துல சனி பகவான், சுக்கிர பகவான், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரிய பகவான், புதன் பகவான், 8ஆம் இடத்துல குரு பகவான், 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பாங்க. 10ல் கேது இருப்பார். இந்த வாரம் சந்திராஷ்டம வாரம். 28/5/2025 பகல் 1:35 முதல் 30/5/2025 பிற்பகல் 3:45 வரை சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகளை நிச்சயமாக கவனமாக இருந்துட்டிங்களா நல்லதுகள் நடக்கும், மாற்று கருத்தில். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் நீச்சமாகி ரொம்ப நாள் ஆகுதுங்கிறது உங்களுக்கே தெரியும். அதனாலேயே எந்த ஒரு முடிவு பண்ணால் ஒரு சின்ன தடை வந்துட்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் சந்திரமங்கல யோகம் அந்த வாரம் வரதுனால இவ்வளோ காலம் பட்ட கஷ்டத்துக்கு தீர்வுகள் கிடைக்கும், நல்லது நடக்கும், தடைகள் நிவர்த்தியாகி நன்மை அதிகரிக்கக்கூடிய வாரமாக மாறப்போகுது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறது. தந்தை வழி உறவினர்களால் நல்லதுகள் நடக்கும், அதன் மூலிமா காரியத்தை சாதிச்சுக்கோங்க. அதே சமயத்தில் சுக்கிரன் சனி 5ஆம் இடத்துலனால கணவன் மனைவிக்குள்ள விரோதம் பகை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சண்டையை குறைச்சிட்டிங்கன்னா நல்லது, அதை நீங்கள் தான் குறைக்கணும், பார்த்து நடந்துக்கோங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க 10ஆம் இடத்துல கேது வந்ததுனால தொழிலில் ஒரு சில மாற்றங்கள், தடுமாற்றங்கள், ஏமாற்றங்கள் வரும், கவனம் தேவை. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. விட்டு கொடுத்து போனீங்களா இருக்கிற வேலையை காப்பாற்றிக்கலாம், இல்லைனா புதிய வேலை தரத்துக்கான வாய்ப்புகள் உருவாகுது. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் இடமாற்றம், தொழில் மாற்றம், அதுக்கான முயற்சி நடக்குது. அதுக்கான வேலைகள் ஆரம்பிக்க போது ரொம்ப கவனம், எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. குறிப்பாக வண்டி வாகனத்துக்கு ஏதாவது செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது, பார்த்துக்கோங்க. புதிய வாகனம் வாங்குறது கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா இப்போ இருக்கிற நேரத்துக்கு ஆடம்பர வண்டி வாங்கணும்னு சொல்லி உங்களை மாட்ட விட்டுரும். கடன் வாங்கி வாங்க வேண்டாம், அதிக கடன் வாங்கி வேண்டாம், குறைவான கடனில் வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கோங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, செலவுகள் அதிகரிச்சுட்டு இருக்குது, வரவுகள் கம்மியாக இருக்கிறது உங்களுக்கே புரியுது. அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா நல்லது நடக்கும். குறிப்பாக குடும்பத்தில் இருக்கிற நபர்களோட பேச்சை கேட்டு நடந்துட்டிங்கன்னா நல்லது இருக்கும். குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுக்கு அதை கொடுங்க, அவங்களோட ஆலோசனை கேட்டு பெறுங்க, அதுதான் உங்களுக்கு நன்மை தேடித்தரும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு தான் வாய்ப்புகள் அமையும், அதை பயன்படுத்திக்கோங்க. அந்த மாதிரி அது ஒரு வரம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது, அதை அக்செப்ட் பண்ணுறது தான் நல்லது, பயன்படுத்திக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தந்தை வழி உறவினராக நல்ல வரம் அமைக்கிறது, வாழ்த்துக்கள். மாணவர்களுக்கு இந்த வாரத்தில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், நீங்கள் ஹாஸ்டலில் போய் தங்குற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைனா சொந்தக்காரங்க வீட்டில் தங்குற மாதிரி இருக்கும். அதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு, பார்த்துக்கோங்க. சொந்த ஊர்லேயே இருந்தால் கூட வேறு ஒரு இடம் மாற்றி தங்குற மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. இல்லை ஸ்கூலாவது மாற்றுவீங்க, அதுக்கான ஏற்பாடுகள் நடக்கும். அதுக்கெல்லாம் பயப்படாமல் இல்லைங்க, நல்லதுகள் நடக்கும். இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் தந்தை வழி உறவினர்களால் நன்மைகள் எது இருக்கும். நீண்ட நாளுக்கு அப்புறம் குடும்பத்தில் மங்கள காரியங்கள் கைகூடுவது, வாழ்த்துக்கள். நல்ல விஷயங்கள் பேசி முடிப்பீங்க. புதிய செலவுகள் உருவாக போகுது, பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. கணவன் மனைவி உறவில் கண்டிப்பாக சண்டை சிக்கல் வரப்போகுது, பொறுமையாக இருந்தீங்களா நல்லது நடக்கும். தேவையில்லாமல் சிக்கல் உருவாக்காதீங்க. அதுகிட்ட ஆலோசனை கேட்டு பண்ணிங்களா சண்டைகளை குறைச்சி நிம்மதியாக இருந்துக்கலாம், இல்லைனா ஒரு பெரிய சண்டை வரதுக்கு காரணமாகிடும். குறிப்பாக அக்கம் பக்கத்தில் இருக்கிறார்கிட்ட கொஞ்சம் கவனமாக பேசுங்க, அவங்க தான் உங்களுக்கு எதிரி. அவங்க சொல்கிறத உண்மை நம்பிட்டு நீங்கள் நடந்துட்டிங்களா எதிர்காலத்தில் உங்கள் வாழ்க்கை தான் பாதிக்கும். அவங்களுக்கு சொல்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேணாம். குடும்ப நபர்கிட்ட உங்களுக்கு நல்லது நினைக்கிறாங்களே அவங்ககிட்ட ஆலோசனை கேளுங்க, நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரருக்கு வேலையெல்லாம் நல்லதுகள் நடக்கும். கூட இருக்கிற நண்பர்களால் ஒரு சில தடைகள் வரும், பார்த்துக்கோங்க. உங்கள் ஒர்க்கில் கவனம் செலுத்திக்கலாம், எந்த ஒரு பிரச்சனை இல்லை. அடுத்தவங்க உதவி செய்ய போனீங்கன்னா ஒவ்வொருத்தரில் மாட்டிக்குங்க. ஏற்கனவே ஒருத்தருக்கு பணம் வாங்கி கொடுத்து இன்னும் பணம் வரலைன்னு இருக்கிறேன், இந்த வாரத்தில் அது சம்பந்தமாக ஒரு நல்ல தகவல் வரும், எதிர்பார்த்து காத்துருங்க. அமாவாசை அன்னைக்கு ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலுக்கு மறக்காமல் வந்துட்டு போங்க. அமாவாசை அன்னைக்கு வரவங்களுக்கு வீட்டில் நல்லது நடக்கிறதுக்கான இந்த கிஃப்ட் பாக்ஸ் கிடைக்கும், மறக்காமல் வந்தீங்களா வாங்கிக்கலாம். இந்த மாதம் கலந்துக்கிறவங்களுக்கு ஒரு ஜாக்பாட்னு நான் சொல்லுவேன். உங்களோட நகை கடனை திருப்பி தரத்துக்கான ஒரு சிறப்பு பரிகார விஷயத்தை உங்களுக்கு நான் இலவசமாக கற்றுக் கொடுக்குறேன். 26/5/2025 திங்கட்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு பூஜைகள் ஸ்டார்ட் ஆகுது. 6 மணிக்கெல்லாம் கோயிலில் இருக்கணும், ஓகேவா? வந்துடுங்க. உங்கள் நகை அடவு வச்ச நகை சீக்கிரம் திருப்பணும்னு ஆசை இருக்கிறவங்க கட்டாயம் உங்கள் நகை கடையோட ரெசிப்டோட ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு வந்துடுங்க, சரிங்களா? கட்டாயம் உங்கள் நகை கடனை திரும்ப வாங்கிடலாம். அது சூட்சம பரிகாரம், எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் இலவசமாக சொல்லித்தரோம். நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க, நல்லா இருங்க, ஓகேவா? நல்லது. தைரியமான எண்ணம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவானும், 4ஆம் இடத்துல சனி சுக்கிரனும், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் புதனும், 7ஆம் இடத்துல குரு பகவானும், 8ல் செவ்வாயும், 9ல் கேதுவும் இருப்பாங்க. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டம வாரம்.
வாரம் இறுதி நாள் தான் வருது, ஆரம்பத்துலேயே பயந்துக்காதீங்க, மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. அப்புறம் எப்போ அதை சொல்கிறேன் அப்படிங்கிற என்ன பண்ணுறது, 30ஆம் தேதி வராரு இல்லையா, 30/5/2025 பகல் 3:45 முதல் 1/6/2025 இரவு 9:35 வரை சந்திராஷ்டமம். அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகளை கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும், மாற்று கருத்தில். அது கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம், உங்கள் ஹெல்த்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஹெல்த்து மேலே ரொம்ப ரொம்ப அக்கறை வேணும், பார்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு கண் வலி, வயிறு வலி இதெல்லாம் இருக்குது, அஜீரண கோளாறு ஏற்படுகிறது, பார்த்துக்கோங்க. உணவில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துட்டிங்கன்னா நல்லது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரனும் சனி இருக்கார். தேவையில்லாமல் பிரச்சனையை உருவாக்கி விட்டால் பார்த்து ஜாக்கிரதையாக இல்லைங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழிலில் கடன் அதிகம் வாங்கிட வேணாம். கடன் கட்ட முடியாமல் ஏற்கனவே இருக்கிறீங்க, கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். புதிய நன்மை நடக்கிறது கொஞ்சம் பொறுத்துருங்க. புதிய லோன் ஏதாவது வாங்குறதுனா இப்போதைக்கு வேண்டாம், பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு புதிய வேலையை தேடிக்கோங்க. இருக்கிற வேலையில் பிரச்சனை சிக்கல்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ஆரம்பிக்குது. கவனம், எச்சரிக்கை தேவை. ஏன்னா சூரியனும் புதனும் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் மன தெளிவு இல்லாமல் இருக்கிறீங்க. வேலையிலேயே முழு கவனத்தோடு செய்யலை. பழைய நபர் நீங்கள கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப சின்சியராக இருந்தீங்க, இப்போ அதை கண்டிக்கவே மாட்டேங்கிறீங்க. அது என்ன ஒரு அசால்ட்டு தான் இருக்குது, அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா நல்லது. கண்டிப்பாக உங்கள்கிட்ட கொஞ்சம் அசால்ட்டாக இருக்குங்க, கொஞ்சம் மாற்றிக்கோங்க, சுறுசுறுப்பாங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் சொத்து பிரச்சனை, இட பிரச்சனை, இது சம்மந்தமான சிக்கல்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இடமாற்றம் தேவைப்படுகிறது, அதுக்கான மாதிரி முயற்சி பண்ணிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். குரு பார்க்கறதுனால உங்களுக்கு நல்லவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நல்ல விஷயத்தை தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட சுயஜாதத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். இல்லைனா ஒரு தேவையில்லாத பயம், சிக்கல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹெல்த் சம்மந்தமான ஒரு சிக்கலில் இருக்கிறீங்க, அது சம்மந்தமான தீர்வுகள் கிடைக்கும், பயப்படாதீங்க. நல்ல ஆரோக்கியம் கிடைக்கிறதுக்கான வழி பிறக்கும், பாதுகாப்பாக இருந்துக்கோங்க. ரொம்ப குழம்பி போயிருக்கிறீங்க, அதனால் ஒரு மெடிக்கல் செக்கப் எடுத்துக்கிறது நல்லது, ஓகேவா. அடுத்தவங்க சொல்கிறாங்க அது அறிகுறி இது கூட இந்த யூடியூப் பார்த்துட்டுலாம் இருக்காதிங்க. டாக்டர்கிட்ட போய் முறையாக ஒரு செக் பண்ணிக்கோங்க, பாடி ஃபுல் செக்கப். கண்டிப்பாக நல்ல ஆலோசனை கிடைக்கும், தைரியமாக இல்லைங்க, நல்லது நடக்கும். ரத்த சம்பந்தமான நோய் தாக்கம்னு சொல்லி அவங்க பயப்படுத்திட்டு இருக்கிறாங்க, அதுக்கு தீர்வு உண்டு, பயந்துக்காதீங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் திடீர் வாய்ப்புகள் உருவாகி சந்தோஷத்தை கொடுக்கும். கன்னி பெண்கள், கன்னி பசங்களுக்கு உங்களோட மூத்த சகோதர சகோதரி வகையிலேருந்து நல்ல வர்ணமையும் எதிர்பார்த்து காத்துருங்க. மாணவருக்கு கோபத்தை குறித்து நிதானமெல்லாம் நல்லது நடக்கும். கண்டிப்பாக இந்த வாரத்தில் கல்வி கட்டணம் சம்மந்தமான ஒரு சிக்கல்கள் ஏற்படுகிறது, பார்த்து கவனமாக தெரியுங்களா, அது சிக்கலை தீர்த்துக்கலாம். இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களால் ஒரு சில பிரச்சனைகள் வருது, அப்பாவோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. பிறந்த வீட்டோட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அது உங்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதியை கொடுக்கும். இல்லைனா ஒரு தேவையில்லாத ஒரு பயம், சிக்கல்கள் வரும், பார்த்துக்கோங்க. கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் காலமாகவே சண்டை வந்துட்டு இருக்குது, ஒரு 1.5 மாதமாகவே. இப்போ ஒரு கொஞ்ச நாளாக நீங்கள் அடிக்கடி பேசியாமல் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். குழந்தைங்க தான் உங்களை அன்புப்படுத்தி பேச வச்சுருக்கிறாங்க, அது உண்மையாக இல்லையான்னு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இது பர்சனல், இதெல்லாம் கமெண்ட் வேண்டாம், ஓகே. வேறு இது வேண்டாம், விட்டுருங்க. ரெண்டாவது, கொஞ்சம் பொறுமையாக இல்லைங்க, கோபத்தை அதிகரிக்க வேண்டாம், கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, நல்லது. நான் எப்போவுமே சொல்கிற வார்த்தை அதுதான். ரெண்டாவது, இந்த வாரம் உங்களோட சகோதரன் சகோதரியும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லை, உங்கள் ஃபேமிலியும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லைங்கிறத கொஞ்சம் உணர்ந்துருப்பீங்க. கடவுள் உங்களுக்கு சப்போர்ட் ஆகிறாரு, நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட் ஆகிறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்களோட நல்ல நண்பர் உங்களுக்கு சப்போர்ட் ஆகிறாங்க, அதனால் இந்த பிரச்சனை மிக விரைவில் தீரப்போகுது, ஓகேவா. இன்னும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 நாளில் மாற்றம் வரப்போகுது, அதனால் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் இருந்தீங்கன்னா நல்லது. ராகு காலத்தில் போய் விளக்கு போட்டுட்டு வாங்க, உங்கள் ஊரில் இருக்கிற மாரியம்மன் கோயிலில். நிச்சயமாக குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்குங்கிறதுக்கு நல்ல காலம் வரப்போகுது, நம்பிக்கையோட இல்லைங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு வேலையில் குழப்பம், வேலையில் பிரச்சனை, கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க, செய்யாத தப்புக்கு வேறு இப்போ உங்களை பிடிச்சி தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பொறுத்துருங்க, அந்த பிரச்சனைக்கு மாற்றம் வரும், உங்களோட நன்மை புரியும், நல்லதுகள் தெரியும், மாற்றங்கள் வரும், நம்பிக்கையோடு இல்லைங்க. இந்த மாதிரி ஒர்க் பண்ணுற இடத்துல ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஒரு வழிபாடு சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அமாவாசை அன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலுக்கு மறக்காமல் வந்துட்டு போங்க. அமாவாசை அன்னைக்கு வரவங்களுக்கு வீட்டில் நல்லது நடக்கிறதுக்கான இந்த கிஃப்ட் பாக்ஸ் கிடைக்கும், மறக்காமல் வந்தீங்களா வாங்கிக்கலாம். இந்த மாதம் கலந்துக்கிறவங்களுக்கு ஒரு ஜாக்பாட்னு நான் சொல்லுவேன். உங்களோட நகை கடனை திருப்பி தரத்துக்கான ஒரு சிறப்பு பரிகார விஷயத்தை உங்களுக்கு நான் இலவசமாக கற்றுக் கொடுக்குறேன். 26/5/2025 திங்கட்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு பூஜைகள் ஸ்டார்ட் ஆகுது. 6 மணிக்கெல்லாம் கோயிலில் இருக்கணும், ஓகேவா. வந்துடுங்க. உங்கள் நகை அடவு கச்ச நகை சீக்கிரம் திருப்பணும்னு ஆசை இருக்கிறவங்க கட்டாயம் உங்கள் நகை கடையோட ரெசிப்டோட ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு வந்துடுங்க, சரிங்களா. கட்டாயம் உங்கள் நகை கடனை திரும்ப வாங்கிடலாம். அது சூட்சம பரிகாரம், எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் இலவசமாக சொல்லித்தரோம். நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க, நல்லா இருங்க, ஓகேவா. நல்லது. மகத்தான எண்ணம் கொண்ட மகர ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவானும், 3ஆம் இடத்துல சனி பகவான் சுக்கிர பகவானும், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் புதன், 6ல் குரு, 7ல் செவ்வாய், 8ல் கேது பகவான் இருப்பாங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறார். அதனால் நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும், எதிர்பார்த்த பணம் வர இருக்கும்.
பல கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும், பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். எதிர்பாராத நண்பர்கள் மூலிமா நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறத உணர்வீங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க ராசிக்கு 10 கூடிய சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல சனி பகவான் கூட ராசினா கூட சேர்ந்திருக்கிறாரு. நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் வரும். தைரியமாக எடுக்கிற முடிவுகளுக்கு நன்மை நிச்சயம் உண்டு. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல இருக்கிற பிரச்சனை நீங்கி சந்தோஷம் கிடைக்கும். எதிர்பாராத பண வரவும் ப்ரமோஷனும் உண்டு. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் சொத்து சேர்க்கைக்கான முயற்சிகள் எடுக்கும். அதே போல் உங்களுக்கு சொந்தமாக வீடு கட்டுறதுக்கு, வீடு அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் மங்கள நிகழ்வுகள் நடக்கும். அது சம்மந்தமான ஒரு நல்ல தகவல்கள் வரும். நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் திடீர் குழந்தை பாக்கியம் உருவாகிறதுக்கான வழி பிறக்கும். நல்ல செய்திகள் வீட்டுக்கு வரும். மகிழ்ச்சியாக இருப்பீங்க இந்த வாரம். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கடுமையான முயற்சிக்கு நிச்சயம் பலன் உண்டு. இந்த வாரம் அது சம்மந்தமான ஒரு சுப தகவல் வரும். எதிர்பார்த்து காத்துருங்க. கன்னி பெண்கள், கன்னி பசங்களுக்கு இந்த வாரம் திடீர் திருமண யோகம் உண்டு. எதிர்பார்த்து காத்துருங்க. மாணவருக்கு படிப்பு சம்மந்தமான ஒரு நல்ல தகவல்கள் வரும். எதிர்பார்த்து காத்துருங்க. இல்லத்தரசிகளுக்கு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த வாரம் கணவன் மனைவிக்குள்ள இருந்த சிக்கல்கள் நீங்கி சந்தோஷம் பிறக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. சண்டை சச்சரவுகள் குறைஞ்சி நன்மை அதிகரிக்கும். இந்த வாரத்தில் அப்பா வீட்டுக்கு போயிட்டு வரீங்க. குடும்பத்தோடு வெளியூர் வெளியூருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. மங்கள நிகழ்வுகளில் கலந்துக்குவீங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல நன்மைகள் அதிகரிக்கும். பல குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும். பணம் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கும். மன சந்தோஷம் திருப்தியாக இருக்கும். வழக்கு விஷயங்களை வெற்றி கிடைக்கும். பல கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கிற வாரமாக இந்த வாரம் இருக்குது. நிம்மதியாக இல்லைங்க, சந்தோஷம் கிடைக்கும். அமாவாசை அன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலுக்கு மறக்காமல் வந்துட்டு போங்க. அமாவாசை அன்னைக்கு வரவங்களுக்கு வீட்டில் நல்லது நடக்கிறதுக்கான இந்த கிஃப்ட் பாக்ஸ் கிடைக்கும். மறக்காமல் வந்தீங்களா வாங்கிக்கலாம். இந்த மாதம் கலந்துக்கிறவங்களுக்கு ஒரு ஜாக்பாட்னு நான் சொல்லுவேன். உங்களோட நகை கடனை திருப்பி தரத்துக்கான ஒரு சிறப்பு பரிகார விஷயத்தை உங்களுக்கு நான் இலவசமாக கற்றுக் கொடுக்குறேன். 26/5/2025 திங்கட்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு பூஜைகள் ஸ்டார்ட் ஆகுது. 6 மணிக்கெல்லாம் கோயிலில் இருக்கணும். ஓகேவா? வந்துடுங்க. உங்கள் நகை அடவு கச்ச நகை சீக்கிரம் திருப்பணும்னு ஆசை இருக்கிறவங்க கட்டாயம் உங்கள் நகை கடையோட ரெசிப்டோட ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு வந்துடுங்க. சரிங்களா? கட்டாயம் உங்கள் நகை கடனை திரும்ப வாங்கிடலாம். அது சூட்சம பரிகாரம். எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் இலவசமாக சொல்லித்தரோம். நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. நல்லா இருங்க. ஓகேவா? நல்லது. குபேர யோகவுடைய கும்பராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் சுக்கிர பகவான் இருப்பார். உங்கள் ராசியிலேயே ராகு இருப்பார். அதை மறந்துடாதீங்க. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன் புதனும், 5ல் குரு பகவானும், 6ஆம் இடத்துல செவ்வாயும், 7ஆம் இடத்துல கேதுவும் இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் பயணம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நன்மை அதிகரிக்கக்கூடிய வாரம். பல விதமான சந்தோஷங்கள் கிடைக்கும். கஷ்டத்துக்கு தீர்வுகள் உண்டு. உங்கள் வருமானம் உயர்வுகள் உண்டு. நன்மை அதிகம். சொந்தங்கள் வீட்டுக்கு வந்து போவாங்க. சொத்து வாங்கிறது, சொத்து மாற்றுறது, அது சம்மந்தமான நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் ஏற்படுகிறது. சொந்தமாக தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க நிரந்தரமான ஒரு சொந்த இடத்துலேயே வேலையை மாற்றிக்கலாங்கிற ஒரு எண்ணம் மேலவங்க. அதுக்கு குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அது சம்மந்தமாக முயற்சி எடுத்தீங்கன்னா நல்லது உண்டு. லோன் ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா நிச்சயம் கிடைக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நல்ல மாற்றங்கள் உண்டு. பெரிய மனிதரோட தொடர்பு உண்டு. அதன் மூலிமா நல்லது நடக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் வண்டி வாகன யோகம் உண்டு. புதிதாக வண்டியை மாற்றுவீங்க. அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதுக்கான முயற்சி எடுங்க. நல்லது நடக்கும். குடும்பத்தோட வெளியூர் வெளியிடங்களுக்கு போய்ட்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. மன சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. பல சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும். லோன் விஷயங்கள் ஈஸியாக கட்டி முடிச்சுருவீங்க. வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வழி பிறக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. பயன்படுத்திக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு திடீர் வாய்ப்பாக அமைகிறது. பயன்படுத்திக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு இந்த வாரம் உங்களோட தாய்மாமா வகையில் வரம் தேடி பாருங்கள். நல்ல வரணமையும் அவரை அழைச்சிட்டு போய் வரம் தேடினீங்கன்னா சீக்கிரம் வரணமையும். மாணவருக்கு படிப்பு சம்மந்தமாக வெளியூர் வெளியிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு உருவாகுது. இந்த வாரம் பயணம் சம்மந்தமான வேலைகள் நடக்கும். அதுக்கான திட்டமிடல் அவசியம். அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவையோ அது சரிபார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இல்லத்து அரசுகளுக்கு இந்த வாரம் அதீத நன்மை, அதீத சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வாரம். கடன் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். பெரிய இடத்துலேருந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அதன் மூலிமா நல்லது நடக்கக்கூடிய வாரமாக இருக்குது. குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கோங்க. உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நல்லது. ஏன்னா 6ல் செவ்வாய் இருக்கிறதுனால ஹெல்த்து சம்மந்தமான பிரச்சனை வரப்போகுது. ஹெல்த்தை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். இந்த வாரம் மன சந்தோஷம் அதிகம் கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. அதன் மூலிமா நல்லது நடக்கும். உங்கள் சகோதரன் சகோதரிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மட்டும் வருகிறது. அதை கவனமாக பார்த்துட்டிங்கன்னா நல்லது. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனை இருக்குது. அது நீங்கி நல்லது நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் மாறப்போகுது. இந்த வாரம் பல குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்குது. இந்த வாரம் எதிர்பாராத அளவுக்கு பணவரவு வரும். தைரியமாக முயற்சி பண்ணுங்கள். நல்லது நடக்கும். அமாவாசை அன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலுக்கு மறக்காமல் வந்துட்டு போங்க. அமாவாசை அன்னைக்கு வரவங்களுக்கு வீட்டில்
நல்லது நடக்கிறதுக்கான இந்த கிஃப்ட் பாக்ஸ் கிடைக்கும். மறக்காமல் வந்தீங்களா வாங்கிக்கலாம். இந்த மாதம் கலந்துக்கிறவங்களுக்கு ஒரு ஜாக்பாட்னு நான் சொல்லுவேன். உங்களோட நகை கடனை திருப்பி தரத்துக்கான ஒரு சிறப்பு பரிகார விஷயத்தை உங்களுக்கு நான் இலவசமாக கற்றுக் கொடுக்குறேன். 26/5/2025 திங்கட்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு பூஜைகள் ஸ்டார்ட் ஆகுது. 6 மணிக்கெல்லாம் கோயிலில் இருக்கணும். ஓகேவா? வந்துடுங்க. உங்கள் நகை அடவு கச்ச நகை சீக்கிரம் திருப்பணும்னு ஆசை இருக்கிறவங்க கட்டாயம் உங்கள் நகை கடையோட ரெசிப்டோட ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு வந்துடுங்க. சரிங்களா? கட்டாயம் உங்கள் நகை கடனை திரும்ப வாங்கிடலாம். அது சூட்சம பரிகாரம். எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் இலவசமாக சொல்லித்தரோம். நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. நல்லா இருங்க. ஓகேவா? நல்லது. மீன் போன்ற சுறுசுறுப்பாக இருக்கும் மீன ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசியில் சனி பகவான் சுக்கிரன் இருப்பார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருப்பாங்க. 4ஆம் இடத்துல குரு இருப்பார். 5ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பாங்க. 6ல் கேது இருப்பாங்க. 12ல் ராகு இருப்பாங்க. 12ல் ராகு இருந்தாவே சுப செலவுகள் உண்டு. அதுவும் எப்படி வருது ஏது வருதுன்னு தெரியாது. ஆனால் வந்து செலவாக்கிடும். பணத்தை சிக்கனமாக பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைனா ரொம்ப கஷ்டமாயிடும். 18 மாதத்துக்கு பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரம் உங்களுக்கு சந்திர பகவான் 2ஆம் இடத்துலேருந்து பயணத்தை ஆரம்பிக்கிறார். பார்த்து நடந்துக்கோங்க. 7.5 சனியோட தாக்கம், அது ஜென்ம சனியோட தாக்கம் கண்டிப்பாக உங்களுக்கு உணர்வீங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களை தயார் பண்ணிக்கோங்க. சனி பகவானுக்கு மட்டும் ஆஞ்சநேயர்கிட்ட ஒரு விளக்கு வச்சுக்கோங்க. இல்லைனா வலம்புரி விநாயகர்கிட்ட ஒரு விளக்கு வச்சுக்கோங்க. நல்லது நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு 10 குரு பகவான் 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா தொழிலை விரிவுபடுத்துக்கான வாய்ப்புகள் உருவாகும். தொழில் சம்பந்தமாக சுப செலவுகள் வரும். இந்த வாரம் அது சம்பந்தமான முடிவுகள் எடுப்பீங்க. குறிப்பாக 28ஆம் தேதி 30 ஒரு பெரிய பணம் தேவைப்படுது. அது கட்டாயம் கிடைக்கும். கவலைப்பட தேவையில்லை. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில குழப்பமான சூழ்நிலை இருந்தாலும் பிரச்சனைக்கு தீர்வுக்கு நண்பர்கள் உதவுறாங்க. அவங்ககிட்ட ஆலோசனை கேளுங்க. நல்லது நடக்கும். அம்மாவோட சப்போர்ட் நிறையா இருக்குது. அதனால் அம்மா கிட்ட எதனாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் வீடு இடமாற்றம் தொழில் மாற்றம் சம்பந்தமாக முக்கியமான முடிவெடுப்பீங்க. வேலை இல்லாதவங்க ஒரு நல்ல வேலை கிடைக்கும். அதே போல் நிரந்தரமான ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது ஒரு நல்ல தகவல் வரும். அதை பயன்படுத்திக்கோங்க. பெரிய மனிதரோட நட்பு ஏற்படுகிறது. அதை பயன்படுத்திக்கோங்க. இந்த வாரம் எதிர்பாராத அளவுக்கு திடீர் பண வரவு உண்டு. அதிர்ஷ்டம் கிடைக்கும். பயன்படுத்துங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் பெரிய வாய்ப்பு காத்திருக்குது. பயன்படுத்திக்கோங்க. இந்த வாரம் மன நிம்மதி மன சந்தோஷம் கிடைக்கும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு இந்த வாரம் திடீர் திருமண யோகம் அமைகிறது. வாழ்த்துக்கள். மாணவருக்கு படிப்பு சம்மந்தமாக வெளியூருக்கு போயிட்டு வர வேண்டிய வேலை இருக்குது. அது சம்மந்தமான முடிவு எடுங்க. நல்லது நடக்கும். பயப்படாதீங்க. இல்லத்தரசிகளுக்கு உங்களோட கோபத்தால் ஒரு சில விரோதம் வந்துட்டு இருக்குது. அதை கவனிங்க. கோபத்தை குறைச்சி நிம்மதியாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். குறிப்பாக குழந்தைங்க மேலே அதிகம் கோபம் வச்சுட்டு இருக்கிறீங்க. அதை குறைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. உங்களை அறியாமே அதிக செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க. செலவு குறைச்சிக்கோங்க. குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு நடந்தீங்கன்னா நல்லது நடக்கும். நீங்கள் எப்பவும் அதை தான் ஃபாலோ பண்ணுறீங்க. இன்னமும் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லது. உங்கள் ராசியில் சுக்கிரனும் சனியும் சேர்ந்துருக்கு. யார் மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் ஒரு சந்தேகத்தோடு இருக்கிறீங்க. அந்த பழக்கத்தை கொஞ்சம் மாற்றிட்டிங்கன்னா நல்லது. நான் எல்லாரையும் நம்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போ நீங்கள் நிறைய பேர்த்து கூட கொஞ்சம் சந்தேகத்தோடு இருக்கிறீங்க. கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அந்த சந்தேகமே குடும்பத்தில் பெரிய பிரச்சனையாக மாறதுக்கான வாய்ப்பை உருவாக்கிவிடக்கூடாது. கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு இந்த வாரம் வேலையில் ஒரு சில மாற்றங்கள் ப்ரொமோஷன்கள் எதிர்பார்க்கலாம். நல்லது நடக்கும். நீங்கள் அடுத்தவங்களுக்கு பண்ண உதவிக்கு நன்றி கடனாக அவங்க உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. கொடுத்த பணம் திருப்பி வரப்போகுது. சந்தோஷ செய்தி வீட்டுக்கு வரும். குழந்தைகளால் நன்மைகள் இருக்கும். குழந்தை பாக்கி இல்லாத தம்பதிக்கு திடீர் குழந்தை பாக்கி உருவாகி சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்த்துக்கள். இந்த வாரம் குடும்பத்தோடு நீங்கள் பிறந்த வீட்டுக்கு போயிட்டு வரீங்க. இல்லை பிறந்த வீட்டு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு உருவாகுது. மறக்காமல் போயிட்டு வாங்க. நல்லது நடக்கும். அமாவாசை அன்னைக்கு ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலுக்கு மறக்காமல் வந்துட்டு போங்க. அமாவாசை அன்னைக்கு வரவங்களுக்கு வீட்டில் நல்லது நடக்கிறதுக்கான இந்த கிஃப்ட் பாக்ஸ் கிடைக்கும். மறக்காமல் வந்தீங்களா வாங்கிக்கலாம். இந்த மாதம் கலந்துக்கிறவங்களுக்கு ஒரு ஜாக்பாட்னு நான் சொல்லுவேன். உங்களோட நகை கடனை திருப்பி தரத்துக்கான ஒரு சிறப்பு பரிகார விஷயத்தை உங்களுக்கு நான் இலவசமாக கற்றுக் கொடுக்குறேன். 26/5/2025 திங்கட்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு பூஜைகள் ஸ்டார்ட் ஆகுது. 6 மணிக்கெல்லாம் கோயிலில் இருக்கணும். ஓகேவா? வந்துடுங்க. உங்கள் நகை அடவு கச்ச நகை சீக்கிரம் திருப்பணும்னு ஆசை இருக்கிறவங்க கட்டாயம் உங்கள் நகை கடையோட ரெசிப்டோட ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு வந்துடுங்க. சரிங்களா? கட்டாயம் உங்கள் நகை கடனை திரும்ப வாங்கிடலாம். அது சூட்சம பரிகாரம். எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் இலவசமாக சொல்லித்தரோம். நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. நல்லா இருங்க. ஓகேவா? நல்லது. ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி அவர்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.